அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா வந்துட்டு மெல்ட் ஆகணும், கருகக்கூடாது. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் ரஃப்பாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி 1 இன்ச் இஞ்சி, அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இதில் நீங்கள் சேர்த்திக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா. ரொம்ப வதக்கணும் அப்படின்ட்டு இல்லை, லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக முந்திரி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 12. உங்களுக்கு க்ரீமியாக ரொம்ப க்ரீமியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாகவே சேர்த்திக்கலாம் முந்திரி. அதை லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். இதெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் அப்படின்னா 2 தக்காளி கட் பண்ணி வச்சு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப வதக்கணுன்ட்டு இல்லை. இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது கூட டைரெக்டாகவே நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. காரம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் ஈக்குவலாக இருந்தால் போதும், ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் தான். ஸோ மல்லித்தூள் மிளகாய்த்தூள் இது ரெண்டுமே சேர்த்தி அதுக்கப்புறம் நைஸாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. முந்திரி இதில் எல்லாமே சேர்த்துக்கிறதுனால நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சிக்கணும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும். இப்போ அதே கடாயில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் கரம் மசாலா எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக பட்டை, கிராம்பு, அப்புறம் அன்னாச்சி பூ நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்புறம் கல்பாசி, பிரிஞ்சி இலைக்கு பதிலாக கல்பாசி சேர்த்தி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி அந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். ஏன்னா நம்ம லைட்டாக தான் வதக்கி அரைச்சிருக்கோம். ஸோ அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த மாதிரி வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்திக்கலாம். பன்னீரை நீங்கள் க்யூபாவோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ எப்படி வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் இதில் நல்லா வேகணும். நல்லா ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வைங்க. இறக்க போடுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி. ஸோ இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கையில் நல்லா கசக்கி எல்லா பக்கமும் தூவி விடுங்க, நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் இருந்துச்சுனாலே போதும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.